இந்த ஒரு பேரல் க்ரூட் ஆயில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு பேரல்ல வந்து அ 42 கேலன் இருக்கு. அதாவது ஒரு 100 கிட்டத்தட்ட ஒரு 160 லிட்டர். இப்போ ஒரு ஒரு பேரல் க்ரூட் ஆயில் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ $80 கிட்ட இருக்கு. ஸோ அந்த ஒரு ஒரு பேரல்ல நீங்க ரிஃபைன் பண்ணீங்கன்னா, இந்த பொருட்கள்லாம் வருது. பெட்ரோல் வந்து ஒரு 72 லிட்டர், டீசல் வந்து ஒரு 40 லிட்டர். அந்த மாரி ஜெட் ஃபியூயல், எல்பிஜி, ஹெவி ஃபியூயல், தார் வரைக்கும் நீங்க போயிட்டே இருக்கும். இன்னும் நெறைய பிளாஸ்டிக்ஸ் எடுக்கிறது வந்து எல்லா ஒரு ஹைட்ரோ கார்பன் நம்மளோட சுத்தி நம்மளோட வாழ்க்கையில யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே நம்மளுக்கு க்ரூட் ஆயில் தேவைப்பட வேண்டியதா இருக்கு. அதுதான் உண்மை. அப்புறம் வந்து நீங்க உலகத்துல பெரிய கண்ட்ரீஸ்ல இப்ப எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெறும் க்ரூட் ஆயில் மட்டும். மத்தபடி அந்த கேஸ் அதெல்லாம் சேர்க்கல நானு. அ யுஎஸ் வந்து 13 மில்லியன் ஒரு நாளைக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட. யுஎஸ் தான் வந்து நம்பர் 1 வேர்ல்டுல. ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது கூட ரஷ்யா, சவுதி அரேபியா, மிடில் ஈஸ்ட் நீங்க அந்த எல்லா கண்ட்ரீஸோட பார்க்கும்போதும் யுஎஸ் தான் நம்பர் 1ல இருக்கு. அதே மாரி கன்சம்ப்ஷன்லயும் அவங்க தான் நம்பர் 1. ஒரு நாளைக்கு 20 மில்லியன் கன்சியூம் பண்றாங்க. ஸோ ஒரு நாள் அந்த அந்த சர்ப்ளஸ் அந்த கேப் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 மில்லியன் பேரல் வந்து உங்களுக்கு அந்த இம்போர்ட் பண்ண வேண்டிய நீட் இருக்கு. அதே இது நீங்க ரஷ்யாக்கு பார்த்தீங்கன்னா, 9.5 மில்லியன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா 3.6 தான் கன்சியூம் பண்றாங்க. ஸோ அவங்களால மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமோ, அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இப்போ இந்தியாவோட மெயின் இம்போர்ட் பண்ற கண்ட்ரி வந்து ரஷ்யா தான். ரஷ்யால இருந்து ஹெவி யூரல்ன்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் ஆயில் தான் வாங்குறாங்க. அ சைனா பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட, அவங்க கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா அவங்களோட கன்சம்ப்ஷனும் ரொம்ப அதிகம். 15, 16 மில்லியன் கன்சியூம் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 11 மில்லியன் கிட்ட இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இந்தியாவோட புரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. லெஸ் தென் மில்லியன். ஐ திங்க் நான் கடைசியா பார்க்கும்போது 900,000 அந்த மாரி இருந்தது. அ 1 மில்லியனோட கம்மி தான். ஆனா கன்சம்ப்ஷனும் ரொம்ப கம்மி தான். 5.5 மில்லியன் அந்த மாரி தான் கன்சியூம் பண்றோம். ஒரு ஒரு அதாவது வேர்ல்டுலயே மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரிக்கு 5.5 மில்லியன்றது ரொம்ப ஒரு கம்மியான கன்சம்ப்ஷன் தான். அ யுஎஸ் வந்து இந்தியாவோட 4 மடங்கு கம்மி பாப்புலேஷன். ஆனா அவங்க நம்மளோட 4 மடங்கு அதிகமா கன்சியூம் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை தரம் அது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் அ எல்லாமே அதுக்கேத்த மாரி வித்தியாசம். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 5 மில்லியன் பேரல் இம்போர்ட் பண்றாங்க. அ ரொம்ப ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் ஒரு மேஜர் எக்கானமி பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுல இந்தியா வந்து ரொம்ப இம்போர்ட் நீட் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த அந்த 5 மில்லியன்ல ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட, அதனால தான் வந்து நம்ம ஈரான்லேருந்து வாங்குறதுக்கு ஒத்துக்கிறோம். ரஷ்யாலேருந்து வாங்குறதுக்கு ஒத்துக்கிறோம். இந்தியாவோட ஜிடிபி நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா, பல வருஷத்துல நீங்க ட்ராக் பண்ணும்போது, அ எப்பப்பலாம் ஆயில் பிரைஸ் கம்மியா இருக்கோ, அப்பப்பலாம் இந்தியாவோட ஜிடிபி ரொம்ப பெட்டர் ஆகும். ஏன்னா, நம்மளோட அ இம்போர்ட் நீட் ரொம்ப அதிகம். அதே மாரி தான் நெறைய கண்ட்ரீஸ்க்கு. அ சைனா அ அவங்களோட ஜிடிபி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேற. நீங்க அவங்களோட மேனுஃபேக்சரிங் அது இது நெறைய இது இருக்கிறதுனால, நம்மளுக்கு வந்து ரொம்ப டைரக்ட்டா அஃபெக்ட் ஆகும். ஆயில் பிரைஸ் அ எவ்வளோ அதிகமா போதா? கம்மியா போதா? அதுக்கேத்த மாரி உங்களுக்கு ஜிடிபி ரொம்ப வித்தியாசமாகும். அப்புறம் இந்த ஓகே. ஸோ எல்லா கண்ட்ரிலயும் எப்படி அ பெட்ரோல் விலை இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணலாம் பார்க்கும்போது, அ ஸோ மெயினான கண்ட்ரீஸ் நீங்க இந்தியா பக்கத்தில இருக்கிற கண்ட்ரீஸ் போட்டிருக்கேன். பாகிஸ்தான், சைனா இதில நான் ஸ்ரீலங்கா போட்டேன்னா கூட, ஸ்ரீலங்காவும் இப்போ கடைசியா நான் பார்த்தபடி ரேட் படி ரூ. 140 1 லிட்டரு. இந்தியால 97, பாகிஸ்தான்ல 92, யுஎஸ்ல ரொம்ப கம்மி. அ ரூ. 75 தான். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒண்ணு அ இப்போ ஜெர்மனி, யுனைட்டட் கிங்டம், பிரான்ஸ் அந்த மாரி கண்ட்ரி அவங்களோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாக்ஸ் போடணும். ஏன்னா அவங்களுக்கு தேவை மக்கள் வந்து பஸ் எடுக்கணும், ட்ரெயின் எடுக்கணும், கார் ஓட்டக்கூடாது. அதுதான் அவங்களோட கோலு. நீங்க நார்வே, ஜெர்மனி, பிரான்ஸ் அந்த மாரி கண்ட்ரிஸ் எங்க போனாலும், அ உங்களோட பெட்ரோல், டீசல் விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். காரே கார் கார் வாங்குறதே ரொம்ப அதிகமா இருக்கும். அ ஆனா இப்ப இப்ப யுஎஸோட இது பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ரொம்ப ரொம்ப டாக்ஸ் கம்மி. அ அதனால இங்க ஒரு நடுத்தர மனுஷனோட ம சம்பளத்தோட கம்பேர் பண்ணும்போது, அந்த பெட்ரோல் விலை ரொம்ப ரொம்ப கம்மி. அதே இந்தியால நீங்க அந்த இந்த ஒரு நடுத்தர மனுஷனோட ஒரு சம்பளத்தோட கம்பேர் பண்ணும்போது, அந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகம். அ ரூ. 97 ரொம்ப அதிகமா இல்லன்னா கூட,
ஸ்டில் அவனுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். யூகே, ஜெர்மனில அது வந்து அவனால ஈஸியா அஃபோர்ட் பண்ண முடியும். இந்தியால வந்து அந்த அந்த அஃபோர்ட் பண்றது கம்மி. இது இப்போ தேவையில்ல. ஓகே. அப்ப நான் எத்தனால் பிளெண்டிங் அத பேசுறதுக்கு முன்னாடி எல்லா ஒரு இன்ஜின்லயும் வந்து உங்களுக்கு 2 விஷயம் தேவை. இது ஒரு சிம்பிள் ஒரு ஓகே நம்ம கார்ல இருக்கிற இன்ஜின் வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி. இப்போ இதுதான் வந்து ஒரு பிஸ்டன் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ 4 சிலிண்டர் வண்டி, 6 சிலிண்டர் வண்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா வந்து 4 பிஸ்டன் இருக்கு. 6 சிலிண்டர்ல 6 பிஸ்டன் இருக்கு. ஸோ அந்த பிஸ்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்க அந்த ஃபியூவல் இன்ஜெக்ட் பண்ணி அந்த பிஸ்டன் வந்து கம்ப்ரஸ் பண்ணும். அந்த கம்ப்ரஸ் பண்ணும்போது உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் ஏறும். அப்புறம் அந்த ஏறிட்ட பிறகு அந்த ஸ்பார்க் பிளக் வந்து அந்த ஸ்பார்க் கொடுக்கும். அந்த ஸ்பார்க் கொடுத்தோன்னே அந்த ஃபியூவல் கம்பஸ்ட் ஆகும். அந்த ஃபியூவல் கம்பஸ்ட் ஆகி திரும்ப இப்படி இந்த பிஸ்டன் வெளில வரும். அதுதான் ஒரு சைக்கிள். அது இப்படி திரும்ப திரும்ப போயிட்டு போயிட்டு வரும்போது தான் உங்களுக்கு அந்த வண்டி ஓடுது. இதுல வந்து அந்த ஃபியூவலுக்கு தேவையான நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அண்ட் இப்படி கம்ப்ரஸ் ஆகும்போது எரியக்கூடாது. அது எப்போ அந்த ஸ்பார்க் வருதோ அப்பதான் அது கம்ப்ரஸ்ட் ஆகும். அந்த கம்ப்ரஸ் ஆகும்போது எரிஞ்சிச்சுன்னா அது பேர் வந்து ப்ரீமெச்சூர் நாக்கிங்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து இன்ஜின் சரியா வராது. நிறைய எமிஷன்ஸ் அதிகமாகும். இது ஏன் சொல்றேன்னா அது அந்த ஆக்டேன் நம்பர்ன்றது அதுதான் வந்து டிஃபைன் பண்ணும். நீங்க கம்ப்ரஸ் பண்ணும்போது கம்பஸ்ட் ஆகக்கூடாது. அது எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் ஆக்டேனோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபியூவல் வந்து வில் ரெசிஸ்ட் நாக்கிங். நீங்க எத்தனாலோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆக்டேன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அது ஆனால் அது மட்டும் ஒரே வழி இல்லை. நீங்க ஆக்டேன் நம்பரை நீங்க வேற எப்படி வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆரோமேட்டிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இல்ல இன்னும் 2, 3 கெமிக்கல் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லெட் சம்டைம்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அது ஆட் பண்ணும்போது ஆனா இப்போ லெட் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த அன்லெடட் பெட்ரோல் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த லெட் ஸ்டாப் பண்ணிட்டு ஆரோமேட்டிக்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மூலமா தான் உங்களுக்கு அந்த ஆக்டேன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க எந்த ஒரு வண்டி எடுத்துக்கிட்டாலும் அந்த இன்ஜின்ல வந்து 2 ரிக்குவயர்மெண்ட் போட்டிருக்கும். ஒன்று வந்து இந்த மினிமம் ஆக்டேன் நம்பர் வேணும். அப்புறம் இந்த இதுக்கு மேல எத்தனால் போடக்கூடாது. ஸோ இப்போ நான் என்னோட இன்ஜின்ல இருந்து 2, 3 போட்டோ எடுத்து வச்சேன். அது தெரியுதான்னு பார்க்குறேன் ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து இப்போ இன்னும் இது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து என்னோட இன்ஜின்ல இருந்து எடுத்த ஒரு போட்டோ. ஐ மீன் அந்த ஃபியூல் கேப்ல இருந்து. நீங்க அந்த உங்க வண்டியோட அந்த பெட்ரோல் போடுற இடத்த நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா யூஸ்வலா அது போட்டுருப்பாங்க. இல்ல அங்க இல்லாட்டி நீங்க வண்டியோட மேனுவல் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுல என்ன போட்டிருக்குன்னா இந்த மினிமம் 87 போட்டிருக்கிறது இது வந்து ஆக்டேன் நம்பர். அதுக்கப்புறம் E5, E10, E15 போடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு மேல போடக்கூடாது என்னோட வண்டிப்படி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் அந்த ஒரு கிரைட்டீரியா போட்டிருப்பானுங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இன்ஜின் டிசைட் பண்ணியிருப்பானுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இக்னிஷன் டைமிங்கு, ஃபியூவல் இன்ஜெக்ஷன் எல்லாமே அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் வந்து நான் E20 போட்டேன்னா இன்ஜின் ஓடாதான்னா ஓடும், கண்டிப்பாக ஓடும். ஆனால் அது வந்து அவனுங்க மேனுஃபேக்சரரோட ஸ்பெசிஃபிகேஷனில் கிடையாது. ஸோ நான் E20 போட்டுட்டு என்னோட வண்டியில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த மேனுஃபேக்சரர் வாரண்டி ஏற்றுப்பானா ஏற்றுக்க மாட்டான்றது அது அவன் கையில் தான் இருக்கு. ஸோ இந்த எத்தனால் பிளெண்டிங் எதுக்காக பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்கன்றது ஐ திங்க் ஓரளவுக்கு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ மெயினாக இந்தியா பொறுத்த வரைக்கும் எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்களோட இம்போர்ட் டிபெண்டன்சி கம்மி பண்ணும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நியர்லி 75% ஆஃப் த இல்லை 80-85% ஆஃப் த டோட்டல் நீட் வந்து இம்போர்ட் பண்ணி ஆகணும். அந்த நீடு கம்மி பண்ணுறதுக்காக எத்தனால் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த E20 புஷ் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டாக வந்து E10 இருந்தது, 10% இது இருந்தது. இப்போ யூஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா E10, E15 தான் ஸ்டாண்டர்டு. ஓரளவுக்கு எங்கே போனாலும் அதான் கிடைக்கும். ஸோ இப்போ E10லேருந்து E20 பண்ணிட்டா அவங்க 10%
க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றது கம்மி பண்ணலாம். ஸோ அததான் கவர்ன்மெண்ட் சொல்றது. எனக்கு வந்து அந்த அ இம்போர்ட் டியூட்டி கம்மி பண்ணலாம். ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல நான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. அ பட் அதனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஏதாவது ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத இந்த ஸ்லைட நான் ஃபுல்லா நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அ இத நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ம். எப்படி? ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே. ஸோ இந்த இந்த எத்தனால் மிக்ஸ் பண்றதுனால, ஒண்ணு வந்து இம்போர்ட் பண்ற ரிக்வயர்மென்ட் கம்மியாகுது. 2 அத வந்து எதனால அ எத்தனால் வந்து எப்படி வருது? நம்ம இந்தியால பொறுத்தவரைக்கும் முக்காவாசி அந்த சுகர் கேன் புரொடக்ஷன்லேருந்து வருது. சுகர் கேன்லேருந்து இந்த சுகர் புரொடியூஸ் பண்றதுல எத்தனால் வந்து ஒரு பை ப்ராடக்ட் கிட்டத்தட்ட. ஆனா நீங்க அந்த எத்தனால அதுக்காகவே மெயினாவே நீங்க புரொடியூஸ் பண்றதும் பண்ணலாம். அந்த எத்தனால வந்து ஸோ இது லோக்கல்லி புரொடியூஸ் பண்றது வந்து ஃபியூலோட மிக்ஸ் பண்ணி நாங்க விக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே E10ல இருக்கு. அத இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி E20 பண்ண போறாங்க. அவங்களோட இனிஷியல் கோல் படி 2030ல தான் வந்து அந்த E20 எல்லா இடத்துலயும் வரணும் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து அத வந்து அந்த கோலுக்கு முன்னாடியே வந்து 2026லயே வந்து நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம். இப்பவே வந்து எல்லா இடத்துலயும் E20 தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அ இதுல வந்து அ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே E20 இப்ப மேண்டேட் பண்றதுல பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க இப்பவும் உங்களுக்கு எல்லா கேஸ் ஸ்டேஷன்லயும் இ அதாவது 100% ஃபியூயல் கிடைக்கணும். நீங்க கேட்டா 100% ஃபியூயல் தருவானுங்க. ஆனா அது வந்து ரொம்ப விலை அதிகம். கிட்டத்தட்ட ரூ. 200க்கு விக்கிறாங்க. அம் ஒரு ஒரு 80% இருக்கிற ஃபியூவலுக்கும் 100% இருக்கிற ஃபியூவலுக்கும் ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு காசு வச்சு விக்கிறாங்க. அ அதனால நீங்க உங்களுக்கு வழி இல்லாம E20 தான் போட்டாகணும். ஆனா இப்போ இருக்கிற E20 கிட்டத்தட்ட ஒரு 32 மில்லியன் வண்டிக ஓடுது இந்தியால. அதுல கிட்டத்தட்ட 24 மில்லியன் வந்து டூ வீலர்ஸ். அ 2023ல தான் மேண்டேட் போட்டிருக்காங்க. நீ மேனுஃபேக்சரர் கார் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு போட்ட மேண்டேட். இதுக்கு மேல நீ மேனுஃபேக்சர் பண்ற வண்டி E20 கம்பேட்டபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க 2023க்கு மேல நீங்க ஏதாவது வண்டி வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க E20 ஃபியூவல நீங்க போடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா 2023க்கு முன்னாடி வாங்குன வண்டிங்க எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, அதுல கிட்டத்தட்ட 80% வந்து கம்பேட்டபிள் இல்ல. நீங்க போட்டா கண்டிப்பா பிரச்சனை வரும். அ ஸோ என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு? மெயினா நம்பர் 1 மைலேஜ் கம்மியாகும்னு சொல்றாங்க. அது உண்மையா? கேட்டா 100% உண்மை. ஏன்னா உங்களுக்கு பெட்ரோலுக்குன்னு ஒரு எனர்ஜி டென்சிட்டி இருக்கு. எத்தனாலுக்குன்னு ஒரு எனர்ஜி டென்சிட்டி இருக்கு. ஸோ நீங்க அந்த 10% ஆல்கஹால் எத்தனாலா இல்ல 20% எத்தனாலான்னு பொறுத்து, அதுக்கேத்த மாரி நீங்க அந்த ஃபார்முலா வச்சு நான் கம்பேர் பண்ணாலே கிட்டத்தட்ட 9% டிஃபரன்ஸ் வருது. ஆக்சுவல் டேட்டா படி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு மைலேஜ் டிஃபர் ஆகுதுன்றது ஒவ்வொரு வண்டிய பொறுத்து. அண்ட் ஆல்சோ நீங்க எங்க ஓட்டுறீங்க, எப்படி ஓட்டுறீங்க எல்லாத்தையும் பொறுத்து. பட் மினிமம் கிட்டத்தட்ட ஒரு 3 டூ 7% வரைக்கும் மைலேஜ் கம்மியாகும். ஸோ அது நம்பர் 1. ஸோ நீங்க அந்த E20 ஃபியூல் போடுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு 5 டூ 7% உங்களுக்கு 3 டூ 7% அ மைலேஜ் கம்மியாகுது ஓகேயா? அப்படின்னு வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனா அதுக்கேத்த மாரி அவங்க அந்த ஃபியூவல் விலைய கம்மி பண்ணாலும் ஓகே. எனக்கு ஃபியூவல் விலை கம்மியாகுது. அதனால மைலேஜ் கம்மியானாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க ஃபியூவல் விலையும் கம்மி பண்ற மாரி தெரியல. ஆனா நீங்க அந்த மைலேஜ் கம்மி பண்றத நீங்க தான் ஏத்துக்கணும். ஸோ இதனால வந்து ஒரு சாதாரண நடுத்தர மக்கள் தான் அதுக்கு பாதிப்பு வரும். அ அது நம்பர் 1 மைலேஜ். நம்பர் 2 சரி ஓகே நான் மைலேஜ் கூட நான் பொறுத்துக்கிறேன். மத்தபடி இன்ஜினுக்கு டேமேஜ் ஆகுமா? அப்படின்னு கேட்டா, அது வந்து பார்ட்லி ட்ரூ. அது எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு எத்தனால் வந்து வாட்டர் சால்யுபிள். அது வந்து ஹைக்ரோஸ்கோபிக்ன்னுவாங்க. அது எப்படி மாய்ஸ்சர் வந்து அட்ராக்ட் பண்ணும். நீங்க நெறைய எத்தனால் இருக்கிற ஒரு ஃபியூயல்ல வந்து அ அந்த ஈரத்தன்மை உரியிற அந்த சக்தி இருக்கிறதுனால, கரோஷன் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு அந்த அந்த இன்ஜின்ல இருக்கிற அந்த பிஸ்டன், பாடி எல்லாமே வந்து கரோட் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. E10ஓட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அன்லெஸ் அந்த வண்டி வந்து E20 கம்பேட்டபிளா பில்ட் பண்ணியிருக்கான் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி அவன எல்லா மெட்டீரியல்ஸும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணாம நீங்க உங்க பழைய வண்டியில E20 போடும்போது, அ கண்டிப்பா வந்து கரோட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஆனா வந்து இந்தியால இருக்கிற எல்லா பெரிய பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் மாருதி, சுசுகி அவனுங்க எல்லாருமே வந்து இல்ல எ எங்க எங் நாங்க இதுவரைக்கும் நாங்க பார்த்ததுல எதுவும் நாங்க அப்சர்வ் பண்ணல. இன்ஜினுக்கு பிரச்சனை வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தானா அவங்களா சொல்லியிருக்காங்களா? இல்ல கவர்ன்மென்ட்டோட வற்புறுத்துறதுனால சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது. அண்ட் 3வது விஷயம் வந்து நீங்க என்ன யோசிக்கணும்னா, அ ஓகே நீங்க எத்தனால் வந்து அ நீங்க லோக்கலா மேனுஃபேக்சர் பண்றது, சுகர் கேன்லருந்து பண்றீங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அது வந்து பயோ ஃபியூயல்ன்னு சொல்லி விக்கிறாங்க. அ ஏன்னா வந்து இப்ப ஃபாசில் ஃபியூலோட கம்பேர் பண்ணும்போது, அது வந்து நீங்க அ அ லெஸ் எமிஷன்ஸ் ரிலேட்டிவ்லி. ஏன்னா நீங்க அந்த எத்தனால் ஃபியூயல் பர்ன் ஆகும்போது 100% பர்ன் ஆகும். நீங்க பெட்ரோல், டீசல் பர்ன் பண்ணும்போது கொஞ்சோண்டு கார்பன் மோனாக்சைடு வரும். எத்தனால் பர்ன் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு வராது. கம்ப்ளீட்டா 100% கம்பஷன் கார்பன் டை ஆக்சைடு வரும். ஸோ அதனால வந்து கிரீன் ஹவுஸ்க்கு பெட்டர்ன்றாங்க. அது ஆனா டிபேட்டபிள். அ ஏன்னா வந்து நீங்க அத வந்து வெறும் நீங்க ஃபைனல் எமிஷன்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து உண்மை. ஆனா நீங்க ஃபுல் லைஃப் சைக்கிள் பார்க்கணும். நீங்க கார்பன் ஃபுட் பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து கரும்பு எப்படி வருது? நீங்க கரும்பு நீங்க நிலத்த வாங்கணும். கரும்பு விதைக்கணும். அதுக்கு நீங்க தண்ணி ஊத்தணும். அதுக்கப்புறம் அத ஒரு கூலி வச்சு நீங்க அறுவடை பண்ணணும். அது எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது, அ எவ்வளோ கார்பன் ஃபுட் பிரிண்ட் வருதுன்னு நீங்க கால்குலேட் பண்ணணும். அத வச்சு தான் வந்து நீங்க சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு இந்தியா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விவசாயத்த நம்பி இருக்கிற ஒரு நாடு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு விவசாயிகளுக்கு பெட்டர்ன்றாங்க. விவசாயிகளுக்கு நல்ல விலை வரும். அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதாவது அது யாரு வந்து புஷ் பண்றா? யாரு இதனால பயங்கரமா பயனடைவாங்க? அப்படின்றத நீங்க நல்லா பார்க்கணும். நான் நான் ஜென்ரலா சும்மா நான் இந்த ஓகே. ஸோ இந்தியால இத யாரு புஷ் பண்றா? அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா, அ பஜாஜ் ஒரு ஒரு நம்ம ஒரு மென்ஷன் வருது. பஜாஜ் வந்து நீங்க ஒரு ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியா தான் தெரியும். ஆனா, அவன் வந்து ஒரு எத்தனால் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கான். இப்போ வந்து இந்தியால ஒரு 7வது இடத்துல தான் இருக்கு பஜாஜ். அந்த எத்தனால் மேனுஃபேக்சரிங்ல. ஆனா, அது வந்து நம்பர் 1 வர்றதுக்கு நெறைய எக்ஸ்பான்ஷன் பிளான் வச்சிருக்கான். ஸோ இந்த எத்தனால் E20, E10லேருந்து E20 மூவ் பண்றதுல ஒரு கண்டிப்பா ஒரு பிரைமரி பெனிஃபிஷியரி இந்த மாரி எத்தனால் புரொடியூசர்ஸா இருப்பாங்க. அ அவங்க வந்து எந்த மாரி விவசாயிங்க ட்ரீட் பண்றாங்க, அதெல்லாம் வந்து செகண்டரி கொஸ்டின். அ அடுத்த பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, ஓகே. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த இந்திய அரசு வந்து எக்ஸாம்பிளா காட்டுற ஒரு கண்ட்ரி வந்து பிரேசில். அ பிரேசில்ல பார்த்தீங்கன்னா, அ பிரேசில்ல வந்து ரொம்ப நாளா இந்த E32 அவங்களோட ஸ்டாண்டர்டே வந்து E32. 32% எத்தனால், அ 68% ஃபியூயல். E32லேருந்து 100% எத்தனால் வரைக்கும் விக்கிறாங்க. ஸோ அவங்க பிரேசில்ல விக்கிற வண்டி எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வண்டின்னுவாங்க. அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் வண்டி எப்படின்னா, நீங்க அந்த E32வும் போடலாம், 100% எத்தனாலும் போடலாம். அ எது எது போட்டாலும் அது ஓடுற மாரி இன்ஜின் அ கம்பேட்டபிலிட்டி இருக்கு. ஆனா, அது வந்து இப்போ சும்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி, 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி வரல. அவங்க வந்து எத்தனாலுக்கு மூவ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு 1973ல சொல்ட்டானுங்க. 1973ல ஒரு ஒரு ஆயில் பிரைஸ் அதிகமா வரும்போது, நாங்க வந்து அவங்களும் இந்தியா மாரி ரொம்ப க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ற டிபெண்டன்ட் கண்ட்ரி. ஆ 1973லயே வந்து நான் கம்மி பண்ண போறேன். அதனால வந்து நான் எத்தனாலுக்கு மூவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் போயிட்டு 100% எத்தனாலுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. எல்லா வண்டியும் 100% எத்தனால்ல ஓடுற மாரி டிசைன் பண்ணி, 100% எத்தனால் வண்டி டிசைன் பண்ணிட்டாங்க. ஓகே நம்ம வெற்றி அடைஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது, 1990ல ஆயில் பிரைஸ் கிராஷ் ஆச்சு. அப்போ ஆயில் பிரைஸ் கிராஷ் ஆகும்போது, க்ரூட் ஆயில் பயங்கர சீப் ஆயிடுச்சு. அப்போ வந்து பெட்ரோல் வந்து பயங்கர சீப் ஆயிடுச்சு. எத்தனால் அதிகமாயிருச்சு. அ ஐய்யயோ! அப்போ இது வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்பதான் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃப்ளெக்ஸ் ஃபியூல் பண்ண ஆரம்பிச்சு, ஓகே நீ வந்து E32 வண்டியும் வச்சுக்கோ, E100 வண்டியும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 1990லேருந்து அத புஷ் பண்ணி, அ இப்போ 2020ல தான் 2022லயோ என்னமோ தான் வந்து அந்த அந்த மேண்டேட் அச்சீவ் பண்ணாங்க. 25% 30%ன்ற அந்த ஒரு லிமிட்டு இப்ப தான் வந்திருக்காங்க. இதுக்கு மேல தான் இல்ல ஆக்சுவலி 25% இப்ப தான் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு தான் 32. அதாவது அ நை 1990லேருந்து இப்போ வரைக்கும் வந்து அ 30, 40 வருஷமா அவங்க பிளான் பண்ணதுலேருந்து பார்த்தா 1970லேருந்து 50 வருஷமா பிளான் பண்ணி, புஷ் பண்ணி, அ ரெகுலேஷன் மூலமா எடுத்துட்டு வந்த ஒரு ஒரு
அதுவா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை அட்ஜஸ்ட் பண்ணி மக்கள் வந்து ஓகே எப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏற்ற மாதிரி அவங்களே போட்டுப்பாங்க. E32 இல்லை 100% எத்தனாலான்னு சொல்லிட்டு அந்த சூஸ் பண்ணுறதுனால ப்ரைஸ் வந்து செல்ஃப் கரெக்ட் ஆகிடும். இப்போ ஒரு பாதி பேர் தான் வந்து E32 போடுறாங்க, பாதி பேர் E100 போடுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிமாண்ட் சப்ளை டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ஆட்டோ கரெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஒரு ஃபியூல் அவன் 100% புஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகாது. ஸோ இந்தியா வந்து பிரேசிலில் ஒரு ஒரு உதாரணமாக காட்டுறது வந்து ஒரு ஒரு தப்பான உதாரணம். கரெக்ட், பிரேசில் வந்து இதை பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஆனால் அதை வந்து ஓவர் நைட்டில் பண்ணல. அவங்க 50 வருஷமாக பண்ணிட்டு வந்த ஒரு 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 சாதனை. இந்தியா வந்து இப்போ 2023 தான் மேண்டேட் போட்டு 2026 வந்து E20 ஃபியூல் மொத்தமாக நீங்கள் எல்லா வண்டிக்கும் போடணும் அப்படின்றது கண்டிப்பாக திணிப்பு தான். இதை வந்து எப்படியும் எந்த வகையிலையும் இதை வந்து சரின்னு சொல்ல முடியாது. மற்றபடி உங்களுக்கு மற்றபடி மற்ற கண்ட்ரிஸோட நான் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப அந்த E20 மேண்டேட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து 40% தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து E10 தான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்டு. மிஞ்சி போனால் E15 போவாங்க. ஜெர்மனியில் ஆல்மோஸ்ட் 100% இம்ப்ரூவ். ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களும் E10 அதுதான் வச்சுருக்காங்க. ஈவன் சைனாவில் வந்து 11 மில்லியன் பேரல் இம்போர்ட் பண்ணுறாங்க டெய்லி. அவங்களும் E10 தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியா மட்டும் எதுக்காக E20 புஷ் பண்ணுன்றதுன்றது ஒரு 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 ஆட் ஒன் அவுட் தான். கரெக்டாக ஒரு ஒரு ட்ரெண்டில் வரல. அந்த மாதிரி நீங்கள் இப்போது ஃபியூல் ப்ரைஸ் வந்து எப்படி க்ரூட் ஆயிலோட சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து யூஎஸோட பிளாட்டு. இங்கே ப்ளூ வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸு, ஆரஞ்சு வந்து ஆவரேஜ் பர் கேலன். இங்கே வந்து லிட்டர் கிடையாது, கேலன் US$. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு அப்படியே எக்ஸாக்டாக க்ரூட் ஆயில் ஏறும்போது ஏறுது, இறங்கும்போது இறங்குது. லைக் ஆல்மோஸ்ட் இப்போ இன்னைக்கு குறைஞ்சிச்சுன்னா நான் நாளைக்கு பெட்ரோல் போடும்போது எனக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகும். அதே இது நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸாக்ட் ட்ரெண்ட் இல்லை. லைட்டாக கொஞ்சம் ஏறுது இறங்குது. பட் ஓவராலாக வந்து 2010 வந்து $110 இருந்துச்சு ஒரு பேரல். அப்போது வந்து $70 தான். இப்போ வந்து 70-80 தான் 2025. அப்பவும் $100. இதில் வந்து இன்னொரு இது ஏன் இறங்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதில் இன்னும் ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு. ஏன்னா இந்த இது டாலர் டு ருப்பீஸ் கன்வர்ஷன். ஸோ நீங்கள் டாலரோட பார்க்கும்போது இது வந்து ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் டாலரோட ருப்பி எக்ஸ்சேஞ்ச் கன்வர்ஷன் ரேட்டோட பார்க்கும்போது ஏறிட்டே போகுது. ஏன்னா உங்களுக்கு ருப்பியோட மதிப்பு வந்து உங்களுக்கு டாலருக்கு எதிராக வீழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு மெயின் ரீசனு இந்த E20 புஷ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போது அவங்க எவ்வளோக்கு இம்போர்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவங்க டாலரில் பே பண்ணி ஆகணும். இப்போது பண்ணுற கொஞ்சம் டிரான்சாக்ஷன் தான் அவங்க டாலரில் பண்ணுறது நிறுத்திருக்காங்க. ரஷ்யாவில் பண்ணுற டிரான்சாக்ஷன் கொஞ்சம் வந்து யுவானில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இது ஈரானில் பண்ணுறது கூட கொஞ்சம் ருப்பியில் பே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அது எப்போ அவங்களோட அந்த டாலர் அவங்க டாலரில் பே பண்ணுற வரைக்கும் டாலர் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும், ருப்பி வீக் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் ரேட்டும் உங்களுக்கு மோசமாகிட்டே போகும். அதனால் உங்களுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாகினாலும் உங்களால் அந்த லோக்கல் ப்ரைஸில் உங்களுக்கு அந்த விலை கம்மி தெரியாது. விலை ஏறிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக டாலரோட கன்வர்ஷன் ரேட் ஏறிட்டே போகுது. ஸோ நான் ஓரளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மெட்டீரியல் தான். நீங்கள் எதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கஷனை போகலான்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு ஒரு காலேஜில் வகுப்பறையில் உட்காந்து ரொம்ப ஆர்வமாக கேட்ட மாதிரி ஒரு உணர்வு. ஆமாம், ஒரு ஆர்வமாக பொறுமையா அக்கறையோடு பாடம் எடுக்கிற ஒரு பேராசிரியராக தான் பார்க்குறேன் நான் உங்களை. அந்த வகையில் இதில் வந்து ஆக்சுவலி நீங்கள் பிரேசில்னு சொன்ன உடனே நம்மளை விட இன்னொருத்தர் இருக்கான் போல இருக்குன்னு தோணும். ஆனால் நீங்கள் அவன் எப்படி பண்ணான்னு விலைக்கு முடிக்கும் போது நான் பேலன்ஸ் ஆயிட்டேன்.
அதனால நீங்க சூழலை அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பொது புத்தியை அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்த்தி இருக்கீங்கிறது என்னுடைய கருத்து ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ற முறையில. நீங்க ஹோஸ்டா இருக்கிறதுல என்னால லைவ் விட முடியல. நான் இப்ப 3 பேரும் ஒரு ஐடியில இருக்கோம் வித்தியாசமா. நீங்க, நானு, பகுத்தோட. இருந்தாலும் ரெக்கார்டட் வெர்ஷன் லைவ் நான் விட்டுருவேன் இன்னைக்கு நைட்டு. எனிவே ரொம்ப முக்கியமான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கடைசியாக காட்டின இதில் வந்து நீங்கள் சைனா வந்து E10ல இருக்கு. அவங்க அது பிரேசில் பற்றி சொன்னதா ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு 30-40 வருஷம் அவங்க ஒரு தொடர் முயற்சியில் அந்த நிலைக்கு போயிருக்காங்க. அப்போ இங்கே பஜாஜ் பற்றி ரொம்ப அருமையாக தொட்டிங்க. பஜாஜ் வந்து பண்ணுறாங்க. இப்போ யார் இங்கே பெனிஃபிட் ஆகுறாங்க? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை கிடையாது, பொலிட்டிக்கல் அரசியல் கட்சி பிரச்சனை கிடையாது, இது ஒரு கரப்ஷன் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை. மாறிய உலக சூழல்ல தன்னிறைவோடு ஒரு நாடு வந்து தன்னை சொந்த காலில் நிற்பதற்காக பொருளாதாரத்துல எப்படி நடந்துக்கலாம், அவசர குடுக்கையா நடந்தா என்ன நடக்கும், நிதானமா நடந்தா என்ன நடக்கும், அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்துக்கு உங்க ஒரு 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 பொறுப்புள்ள விவாதத்துக்கு உங்களுடைய இந்த டேட்டாலாம் ரொம்ப முக்கியமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. தோழர் சுகுமார், நீங்க ஏதாவது அரசியல் பொருளாதாரமா கேட்குறீங்களா? இப்ப நீங்க நீங்க கேட்டதுல ஈரான்ட்ட நம்ம ரூபாயில வர்த்தகம் பண்றோம்னு சொன்னீங்க. அது நான் கொஞ்சம் சரியா கவனம் செலுத்தாத பகுதி. அதே மாதிரி ரஷ்யாவோட நாம வந்து யுவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னீங்க. கன்ஃபார்மா நான் கரெக்டா புரிஞ்சிருக்கிறேன்னா? கரெக்ட். ரொம்ப ரொம்ப ரீசெண்ட் இது. எல்லா ட்ரேடும் கிடையாது, பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதாவது இப்போ யூஎஸ் டாலரோட ஒரே ஒரு பயங்கரமான ரெண்டு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு. யூஎஸ் டாலர் எப்பவுமே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா, ஒன்று வந்து ரிசர்வ் கரன்சி. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் ரிசர்வ் கரன்சி வந்து டாலர் இருக்கு, அட்லீஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அது வந்து கம்மியாயிட்டு போகுது. முந்தி வந்து உலகத்தில் இருக்கிற ரிசர்வ் கரன்சியில் 65% டாலர் இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 45% கிட்ட வந்துட்டு இருக்கு. சாரி, 51 நினைக்கிறேன். நான் திரும்ப நான் கன்ஃபார்ம் பண்ணுவோம், பட் கம்மியாயிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ரிசர்வ் கரன்சி கம்மியாக டாலரோட மதிப்பு கம்மியாகும். நம்பர் 2 வந்து அந்த ரிசர்வ் கரன்சி மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த இதுக்காக க்ரூட் ஆயில் எக்ஸ்சேஞ்ச் இதுக்காக. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1970s போட்ட அது, அதனால தான் அது பேர் பெட்ரோ டாலர்னுவாங்க. உலகத்தில் இருக்கிற எங்கே க்ரூட் ஆயில் எக்ஸ்சேஞ்ச் நடந்தாலும் டாலரில் அதை வாங்கணும், விற்கணும். அதுதான் அவங்களோட ஒரு இது குறிக்கோள், வேண்டுகோள் இப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பிரிக்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கு. அதில் மெயினாக சைனா, அதில் இது. ஸோ அது எப்போ உடையதோ, இன்னும் உடையலை, அது எப்போ உடையதோ அப்போ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பிரச்சனை ஏற்படலாம் யூஎஸ்க்கு. அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இது இப்போ உலகத்திலேயே ஒரு பெரிய கெப்பாசிட்டியான ஒரு ரிஃபைனரி வந்து குஜராத்தில் இருக்கு. நம்ம ரிலையன்ஸோட இது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் பேரல் ரிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா வந்து ப்ரொடக்ஷனில் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் ரிஃபைனிங் கெப்பாசிட்டியில் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 5.5 மில்லியன் பேரல் வந்து ரிஃபைன் பண்ணுறாங்க. ரிஃபைன் பண்ணி அது ஆனால் 100% டொமஸ்டிக் யூஸ்க்கும் கிடையாது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த ஜாம்நகரில் ரிஃபைன் பண்ணுறது 100% எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஈரான் போர் வரும்போது, சாரி இந்த யுக்ரைன் போர் வரும்போது எல்லாரும் வந்து யூரோப் வந்து ரஷ்யா பேன் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து வந்து கேஸ் ஆயில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நடக்கும்போது என்ன ஆச்சு, ஏன்னா யூரோப் வந்து ஹைலி டிபெண்டன்ட் ஆன் ரஷ்யா, கேஸ், ஃபியூல் எல்லாத்துக்குமே. அப்போ அந்த பேன் போட்டோன்னே அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அது ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சாங்க. இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கி ரிஃபைன் பண்ணோம், ரிஃபைன் பண்ணி அதை வந்து யூரோப்புக்கு அனுப்புவோம். ஸோ யூரோப் பொறுத்த வரைக்கும் நான் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலை, ஆனால் ஆக்சுவல் க்ரூட் ஆயில் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வந்து இந்தியா ரிஃபைன் பண்ணி இந்தியா கிட்ட இருந்து போகுது. ஸோ அது வந்து சும்மா ஒரு லூப் ஹோல் தான். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அந்த பொலிட்டிக்கல் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாறிட்டு இருக்கு. அதனால அதுவும் தனி நபர் இதுதான். ஸோ ஒரு ரிலையன்ஸ் வந்து அவன் வந்து ஜாம் நகர்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல அந்த ரிஃபைனரி வச்சிருக்கான். அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டிஃபைன் பண்ணதுனால அவனுக்கு இம்போர்ட் டியூட்டி கிடையாது. அதுக்கப்புறம் அதை அவனை எக்ஸ்போர்ட் பண்ற ஃபியூவலுக்கு டாக்ஸஸ் கிடையாது. ஸோ பயங்கரமான ஒரு 100% ப்ராஃபிட்டை வந்து ரிலையன்ஸ்
பார்த்துட்டு இருக்கு. அது ஒரு 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 பிரைவேட் கம்பெனிக்கு எப்படி அப்படி ஒரு கண்ட்ரோலும் சப்போர்ட்டும் போகும்னு தெரியல எனக்கு. ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க. இந்த கூட்டத்தில் வந்து நான் நிறைய அட்டன் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் அதை சரி அதான் ஸ்லைட் வந்து எப்படி போகும் எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அதனால் நான் நிறைய ஸ்லைட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணல. இன்னும் பேசுறதுக்கு நிறையா இருக்குது. பட் அதான் ரொம்ப ஸ்லைட்ஸ் காமிச்சாலும் அது அது ரொம்ப போர் ஆகிடும். பட் நீங்கள் ஏதாவது சப்ஜெக்டில் இல்லை நான் இதை பற்றி தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தோழர் சாந்தி கை உயர்த்திருக்கிறாங்க. தோழர் சாந்தி பேசுங்க தோழர். அவங்க பேசி முடியட்டும், அப்புறம் நான் பேசுறேன். டெல்லியில இருந்து தோழர் சாந்தி பேசுறாங்க. ஹலோ, கேக்குதுங்களா? வணக்கம் சார், எல்லாத்துக்கும் வணக்கம். உங்க ஸ்ரீராம் சாருக்கு முதல்ல நன்றிகள். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் சார். உண்மையா நீதிராஜன் சார் சொன்ன மாதிரி நாங்க ஏதோ ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. The data was very deep and rich and it gives a very much clarity on political economy of petrodollar and what is going on in the war situation. அதெல்லாமே வந்து ரொம்ப புரியறதுக்கு ஒரு பாத்வே மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த மாதிரி ஒரு டேட்டா ரிச் பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. என்னோட ஐயம் என்னன்னா சார், என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கான்ஃப்ளிக்டே மெயினா வந்து பெட்ரோ டாலர்னுடைய டாமினன்ஸை சப்ரெஸ் பண்ணணுங்கிறது தான் இந்த பாட்டம் லைன் ஆஃப் எனி கான்ஃப்ளிக்ட் இன் த ஹோல் வேர்ல்டு, இல்லைங்களா? நீங்க பூரா டெக்னிக்கலா சொன்னீங்க. பட் நாங்க வந்து வி ஆர் நாட் ஃப்ரம் அ டெக்னிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ நாங்க என்ன அரசியல் பொருளாதார பின்னணியில என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த மெயின் கான்ஃப்ளிக்ட் வாஸ் பெட்ரோ டாலர்னுடைய டாமினன்ஸ் அதிகமாக அதிகமாக எல்லா பொருளாதாரம் அடிப்படுது. அதனால அதை எப்படி வந்து தடுக்கலாம் அப்படிங்கறதான் வந்து மற்ற இடதுசாரி நாடு அதாவது ரஷ்யா, சைனா, அப்புறம் மற்ற மத்தியதர நாடுகள் எல்லாம் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே. வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து யூஎஸோட ஹேண்ட் அண்ட் க்ளோவா இருந்தாலும் பட் எல்லாரும் உணர்றது இதுதான். இப்ப இதுல வந்து நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, E20 வந்து இந்தியால மட்டும்தான் மேண்டேட் அதிகமா இருக்கு, மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் இல்ல அப்படின்னு. அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் சார்? ஓகே, நன்றி. ஓகே, நீங்கள் நிறைய நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நான் ஒவ்வொன்றா நான் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ யூஸ்வலாக ஜென்ரலாக இப்போது யூஎஸ் வந்து மிடில் ஈஸ்ட் வார் போச்சுன்னா ரொம்ப பொதுவாக சொல்கிறது எல்லாருமே வந்து ஓகே ஆயிலுக்காக போகிறாங்க அப்படின்றது. நீங்கள் வந்து அதையும் மீறி நீங்கள் கரெக்டான டேர்ம் யூஸ் பண்ணீங்க. வெறும் ஆயிலுக்காக போகிறதுன்றது ரொம்ப ஒரு 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 ஷாலோ பெர்ஸ்பெக்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து மேபி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வேணா அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து உலகத்திலே நம்பர் 1 ப்ரொடக்ஷன் வந்து யூஎஸ். ஸோ அவங்களுக்கு ஆயில் தேவை, கண்டிப்பாக தேவை. பட் அதுக்காக மட்டும் போகிறதில்ல. அந்த ஒரு ஒரு டாமினன்ஸ், அந்த பெட்ரோ டாலர் டாமினன்ஸை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த ஈரான் வார் போகும்போது தான் வந்து நான் கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணும்போது நான் கேட்டது, நிஜமாலே மக்கள் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. இந்த இது எல்பிஜி சிலிண்டர் வராமல், விலைவாசி ஏறி கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல், லைக் ஒரு ஒரு எங்கேயோ நடக்கிற ஒரு வார்னால உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆனது. எஸ்பெஷலி அந்த ஏஷியன் மக்கள் அஃபெக்ட் ஆனதை நான் பார்த்தேன் நான். பட் நீங்கள் யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மிஞ்சி போனால் இங்கே பெட்ரோல் போடும்போது இது ஏறி இருக்கும், விலை ஏறி இருக்கும். மற்றபடி அவங்களால ஒரு பெரிய ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சே இல்லை அவங்களுக்கு. அது ஒன்று. நம்பர் 2, நீங்கள் சாரி நீங்கள் கடைசியாக நீங்கள் சொன்ன பாயிண்ட் அது E20 மேண்டேட் வந்து இந்தியா அதிகம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன பின்னணி அப்படின்னு கேட்குறேன் சார். அதுக்கு பின்னணி என்னன்னு என்னால் எக்ஸாக்டாக சொன்னால், நான் எல்லா கண்ட்ரியோட கம்பேர் பண்ணல. ஸோ இதுலேயே ஏஷியாலேயே நிறைய இந்த லாவோஸ், கம்போடியா அந்த மாதிரி கண்ட்ரி நான் வெறும் மேஜர் எக்கானமிஸ் மட்டும் தான் கம்பேர் பண்ணேன். அண்ட் நிறைய கண்ட்ரிஸில் E10க்கு மேலே இருக்குது. ஸோ அது நான் சொல்ல விரும்பிக்கிறேன். பட் மேஜர் எக்கானமிஸில் ரொம்ப புஷ் பண்ணுறது இந்தியா.
அதுக்கு காரணம் வந்து எந்த ஒரு ரெகுலேஷனுமே மக்கள் நலனுக்காக பண்றது கிடையாது. அதுதான் என்னோட 100% ஒப்பீனியன். அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. யாரோ ஒருத்தங்க பயனடைகிறாங்க, அது அது வெளிப்படையா தெரியாது. ஸோ அது வந்து டெஃபினட்டா மக்கள் நலனுக்கு இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆகுது நம்மளுக்கு. நம்ம வேற ஏதோ ரிப்போர்ட்ஸ் பத்தி ஒரு நம்ம பேசும்போது பொலிமிக்கலா இவங்க வந்து இந்த ரெஜிம்க்கு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது. ஐ மீன் ஆல் அவர் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் பேண்ட் அஸ் சம்திங் பொலிமிக்கல். அதாவது நீங்க வெறும் அரசியல் நோக்கத்தோட மட்டும் எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த ஆர்குமெண்ட்டிவே ஒரு அண்டர்மைன் பண்ணிடுறாங்க. பட் இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு சொல்றது வந்து இது டெஃபினட்டா வந்து பொது நலனுக்காக ஏற்பட்டது இல்ல. இதுல எங்கேயோ ஒரு தனி நபர் தான் வந்து லாபம் அடைகிறார் அப்படிங்கறத நம்மளுக்கு வெட்ட வெளிச்சம் ஆக்குது இல்ல. ஐ மீன் அது 100% அதான் ரீசனா கிடையாது. பட் கண்டிப்பா அது ஒரு காரணம். அது இல்லாம அவங்க இது வந்து இந்த பார்ட்டி தான் புஷ் பண்ணுது, அந்த பார்ட்டி தான் புஷ் பண்ணுறதுனாலும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஒரு பார்ட்டி வந்தாலும் அவங்களும் இதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு 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 கேபிட்டலிஸ்டிக் ட்ரிவன் சொசைட்டி தான். யாருக்கு வந்து அதிகமாக லாபம் வருதோ அதை அவங்க புஷ் பண்ண போறாங்க. அது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு லாபி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எத்தனால் லாபின்னு ஒன்று இருக்கு கண்டிப்பா. அந்த லாபி புஷ் பண்றதுனால தான் எனக்கு தெரிஞ்சது இது போகுது. மற்றபடி நான் இந்திய அரசியல்ல நான் ரொம்ப டீப்பா இப்போ ரீசெண்டா கிடையாது. இல்ல நாங்க வந்து வெறும் அரசியல்ல அதை தாக்குறதோ அல்லது ஒரு பார்ட்டி தாக்குறதோ அது வந்து நோக்கம் இல்ல சார். என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா உங்க டேட்டா வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. அப்ப இதை எதிர்த்து கருத்துக்கள் சொல்லும் போதும் அது வந்து வெறும் அரசியல் நோக்கத்துக்காகன்னு மட்டும் இல்லாம இது பொது நலனுக்கு உட்பட்டதல்ல அப்படிங்கறது விளங்குது இல்ல அப்படிங்கறத என்னோட எனக்கு தெரிஞ்சு இப்போ இதை எதிர்க்கணும் அப்படின்னா கரெக்டான ஆர்குமெண்ட் வந்து பிரேசில் தான். அவங்க இந்திய அரசியல் யூஸ் பண்ற ஆர்குமெண்ட் பிரேசில். அது ஆக்சுவலா நீங்க அப்போஸ் பண்ற ஆர்குமெண்ட்டும் பிரேசில் தான் இருக்கணும். நீ பிரேசில் ஸ்டோரி எடுத்தானா நீ பிரேசில் ஸ்டோரியே நானும் சொல்லுவேன். அவங்க வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இது மேண்டேட் போடல, 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மேண்டேட் இது. நீங்க எதுக்கு 10 வருஷத்துல இதை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்றதான் என்னோட கவுண்டர் ஆர்குமெண்ட். ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு போட்ட டைம் லைன் வந்து அவனுக்கு டைம் லைன்ல முடிக்க மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு கழிச்சு தான் முடிப்பாங்க. ஆனா இது வந்து 2030க்கு போட்ட மேண்டேட் வந்து அதுதான் அவங்களோட ஒரிஜினல் ரூல். இல்ல நான் அதுக்கு முன்னாடியே நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொல்றதுல வந்து ஒரு அர்த்தமே கிடையாது. ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ. குமார், நீங்க பேசுறீங்களா? இல்ல, இது ஒரு கேள்வி. இந்த இப்ப நாங்க ஏத்தேன் இத பற்றி பேசுறோம். முதல் எல்லா தொழிலாளர்களுக்கும் மீத்தேன் வந்து பெட்ரோல நிலத்தை தோன்றதால ரொம்ப பாதிப்பு ஏற்படுதுன்னா அமெரிக்கால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நிலத்துக்கு தோண்டித்தானே எடுக்கிறாங்க. அது பாதிப்பு இல்லையா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த இது ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங் அதை பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் எல்லாமே நிலத்துக்குள்ள தான். ஸோ அதனால் வந்து எவ்வளோ எவ்வளோ டீப்பில் ட்ரில் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில் வந்து 600 அடியில் வருது. ஸோ அது ஒரு பட் அந்த வகை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. முக்கால்வாசி ப்ரொடக்ஷன் யூஎஸோட 50% ப்ரொடக்ஷன் வந்து அந்த அன்கன்வென்ஷன்லேருந்து வருது. அந்த அன்கன்வென்ஷன்ன்றது ரொம்ப டைட்டான ராக். கிட்டத்தட்ட ஒரு 6000 8000 அடி டீப் போய் அதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆயில் தான் அந்த அன்கன்வென்ஷனல் ஆயில்னு சொல்கிறது. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட சிமெண்ட் மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த ராக், மண் மாதிரி இல்லாமல். ஸோ இந்த ராக்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவங்க லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளோ பாத்வே கிரியேட் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் அந்த ப்ரொடக்ஷன் வராது. அதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் தண்ணியும் மண்ணும் பம்ப் பண்ணி ஹை ப்ரெஷரில் பம்ப் பண்ணும்போது ஸ்லைட்டாக ஒரு விரிசல் ஏற்படும். அந்த விரிசலில் தான் வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் மெயினாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பண்ணுறது வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது, இந்த காவிரி டெல்டா வரும்போது, இல்லை கோதாவரி டெல்டாவில் வரும்போது நிறைய போராட்டம் வருது. அதுக்கு ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்ச ஒரு நியாயமான கன்சர்ன் தான். ஏன்னா நம்பர் 1 ரொம்ப ஹைலி பாப்புலேட்டட் ஏரியா, ரொம்ப விவசாயம் இருக்கிற ஒரு ஏரியா. இங்கே யூஎஸ்ல இருக்கிற ப்ரொடக்ஷன் முக்கால்வாசி எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டெசர்ட் ஏரியா, ரொம்ப மக்கள் இல்லாத ஏரியா. தண்ணி அதுக்கு காம்படிஷன் ரொம்ப கிடையாது.
இப்போ காவிரி டெல்டாவில் போயிட்டு நான் மீத்தேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டு காம்படிஷன். ஒன்று வந்து உங்களுக்கு ஃபுட் பிரிண்ட் கூட கம்மி தான். ஏன்னா வந்து ரொம்ப இந்த இந்த மாதிரி வெல் வந்து நீங்கள் ஒரு ட்ரில் பண்ணி நீங்கள் ரொம்ப அடியில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாரிசன்டலில் போகிற மாதிரி. முந்தி பழைய கால டெக்னிக் வந்து நிறைய இப்படி வெர்டிக்கல் வெல்ஸ் நிறைய ட்ரில் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு ஏக்கரை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நிறைய வெல்ஸ் ட்ரில் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த அதே சைஸை ஒரே ஒரு வெல் ட்ரில் பண்ணி இப்படி அடியில் லாங்காக போயிட்டு ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவான ட்ரில்லிங். ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு ஹைலி பாப்புலேட்டட் ஏரியாவில் அது பண்ணணுமா அப்படின்றது ஒரு நியாயமான கேள்வி. அது ஒரு கம்ப்ளீட் அது ஒரு வேற ஒரு டிஸ்கஷன். அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நான் ஏதாவது மெட்டீரியல் நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அதை பேசணும்னா தனியாக பேசலாம். என்னுடைய பாயிண்ட், வெதர் திஸ் mixing up of this ethanol is going to help the environmental aspect, is that the main cause for this, or what way in Argentina, Brazil, they could overcome this environmental problem, if really that is so? That is first point. And secondly, I have my Maruti Dzire. It is very clear that by mixing up this, it cannot adapt to this E20. That means I am forced to go for changing the car. How manufacturers are ignoring this area? I think all the manufacturers are making a blatant lie with regard to the adaptability to this change of E10 or E20, whatever it may be. All right. Then now, because of this, naturally, rubber material, even corrosion of radiator, all these things will take place due to this area. And now, what is the today I have seen, I checked up, the mileage got reduced. Earlier in city I used to get 13 kilometers. Today I observed in my car that I am getting only 11 kilometers. So in the longer run, well, suppose I have driven the car only in city, I should see sometime next week I am likely to travel to Madurai. At that time, what is going to happen? At the same time, whether it is going to increase the heat, whether it is going to damage my AC, will that create any problem for me? These are all my technical issues which I am raising. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த என்வரன்மெண்டல் பாயிண்ட் பற்றி கேட்டீங்க, அதை பற்றி சொல்லிடுறேன். இதனால வந்து என்வரன்மெண்ட்டுக்கு பெட்டரா அப்படின்னு கேட்டால் டிபேட்டபிள், ரொம்ப ஹைலி டிபேட்டபிள். ஏன்னா நம்பர் ஒன், அவங்க வெறும் எமிஷன்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணும்போது, சரி நீங்கள் E10 ஃபியூவல் E20 ஃபியூவலோட கம்பேர் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடு எமிஷன் கொஞ்சம் கம்மியாகும். தட்ஸ் நம்பர் ஒன். கார்பன் மோனாக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடை ரொம்ப ஹைலி பொட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மேபி க்ரீன் ஹவுஸ் கேஸ் கம்மியாகுமா அப்படின்றதுக்கு அது மட்டும் பார்த்தா மேபி பெட்டர். பட் நீங்கள் அது மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் அந்த எத்தனாலோட லைஃப் சைக்கிள் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணணும். அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் நீங்கள் ஓகே எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நிலம் யூஸ் பண்ணுறீங்க, மற்றபடி என்னென்ன இருக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட் கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அது வந்து என்வரன்மெண்டலி பெட்டரா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் ஆன்சர் வந்து டிபேட்டபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்பர் டூ, நீங்கள் இது பற்றி கேட்டீங்க, என்னென்ன இஷ்யூஸ் வரும். ஓகே, அந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து போய் சொல்கிறாங்களா? அதுக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் நாங்கள் இப்போதைக்கு கரோஷன் இல்லை இஷ்யூஸ் அப்சர்வ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எத்தனை நாள் டேட்டா, மிஞ்சி போனால் ஒரு ஃபியூ மந்த்ஸ் இல்லை ஒரு வருஷம் டேட்டா வச்சு அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் பல வருஷத்துக்கு பார்க்கணும். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இதனால் வேரியேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லணும். அது நம்பர் ஒன். நம்பர் டூ, இது வந்து உங்களுக்கு இன்ஜினில் இல்லை காரில் ஏதாவது பிரச்சனை ஆனால் கூட இதனால தான் பிரச்சனை ஆச்சுன்னு உங்களால் வந்து
ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு கார் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு லயபிலிட்டி இல்லை. ஸோ வந்து இப்போது இல்லை எனக்கு வந்து இதுக்கு போன வருஷம் நான் 2 வாட்டி தான் சர்வீஸ் பண்ணேன், இந்த வருஷம் நான் 3 வாட்டி சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது ப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து உங்கள் மேலே இருக்குது. ஸோ அதனால் வந்து கார் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு லயபிலிட்டி கம்மின்னு நான் நம்புகிறேன். நம்பர் 3, கண்டிப்பாக கவர்மெண்டோட புஷ் இருக்குது. ஸோ அதனால் அவங்க கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் அவங்க என்ன சொல்லணுமோ சொல்கிறாங்க. அது ஒன்று. அண்ட் தென் நம்பர் 3, உங்களோட டெக்னிக்கல் கன்சர்ன்ஸில் மைலேஜ் கம்மியாகும்னு சொன்னீங்க. 100% உண்மை, கண்டிப்பாக கம்மியாகும். ஏன்னா என்னோட கால்குலேஷன் படியே கிட்டத்தட்ட 9% டிஃபரன்ஸ் இருக்கும்னு நீங்கள் எக்ஸாக்டாக தான் சொன்னீங்க. இப்போ 15 கிலோமீட்டருக்கு கொடுக்குற ஒரு மைலேஜ் கார் வந்து 13 தரும். இப்போ நீங்கள் 13 11, விச் இஸ் வித் இன் தட் விண்டோ. அண்ட் ஆல்சோ அதான் நீங்கள் அதுவும் வந்து மைலேஜ் மாறிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டு இருக்கும். நீங்கள் போட்டு அதை கூட வந்து உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. எதனால தான் எனக்கு இது கம்மியாச்சு, நான் வந்து சொல்லுவேன் இல்லை நீங்கள் வேகமாக ஓட்டுறீங்க, இல்லை அதுக்கு டிராஃபிக்கில் ஓட்டுனீங்க, என்ன வேணால் சொல்லலாம். அண்ட் வேறு நீங்கள் இந்த கரோஷன் சொன்னீங்க, கரோஷன் இஸ் ஹைலி பாசிபிள். பட் அதான் அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப லாங் டேர்ம் டேட்டா வேணும். இப்போ உடனே உங்களுக்கு எதுவுமே தெரியாது. 2-3 வருஷத்துல தெரியலாம், 5 வருஷத்துல தெரியலாம், 10 வருஷத்துல தெரியலாம். நீங்கள் அப்புறம் நீங்கள் இந்த ஏசி ஏதாவது டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க. அதெல்லாம் எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ஃபேக்ட் என்னோட ரிசர்ச் படி கார் வச்சிருக்கிறவங்க ஆக்சுவலி கம்மியாக பயப்படலாம். மெயினாக அதிகமாக டேமேஜ் ஆக போகிறது பைக் வச்சிருக்கிறவங்க. ஸோ அதில் தான் நிறைய ரப்பர் கம்போனன்ட் இருக்குது. இந்த எத்தனால் டேமேஜ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே ரப்பர் பேஸ்ட். ஸோ இந்த கார்பரேட்டர் அது அந்த ஓரிங் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ என்ன கேட்டால் நிறைய சர்வீஸ் பிரச்சனை வரப்போகிறது பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு தான், கார் வச்சிருக்கிறவங்களோட. அதுக்கப்புறம் ஃபைனல் பாயிண்ட் வந்து இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரர் E15 கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து மேபி அப் டு E20 வரைக்கும் கம்பேட்டபிள் இருக்கலாம். யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் விற்கிறவங்க வந்து இது வந்து 50 PSI கம்பேட்டபிள் அப்படின்னு சொன்னான்னா அது வந்து ஒரு சேஃப்டி ஃபேக்டர் வச்சு தான் விற்கிறான். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 75 PSI வரைக்கும் சேஃபாக இருக்கும். ஆனால் அவன் சொல்கிறது வந்து 50 PSIன்னு சொல்லுவான். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு E15 கம்பேட்டபிள் கார் வந்து இப்போ E20 புஷ் வரதுனால மேபி அந்த ரீசன்னால கார் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களான்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய கேள்வி கேட்டீங்க, எல்லாம் ஆன்சர் பண்ண நினைக்கிறேன். அப்போ பேசிக்கலி ரிலையன்ஸ் இஸ் கோயிங் டு get benefited out of it. அது கண்டிப்பா. ஐ மீன் ரிலையன்ஸோ ஏதோ ஒரு கம்பெனி. Right. But otherwise, you என்ன பொறுத்த வரைக்கும் in the most simplistic way, you narrated the whole thing, and it has, I mean, almost the entire message has gone into my brain. It is something like a drilling machine. Really, thank you. Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா அது மல்டி பெர்ஸ்பெக்டிவா இருந்துச்சு மெயினா. அப்புறம் வந்து நம்ம இங்க என்ஜினியர்ஸ் இங்க அங்கேன்னு நான் பிரிச்சு பார்க்கல. பட் பொதுவா டெக்னிக்கலா இருக்கிறவங்க வந்து ரொம்ப எக்கனாமிக் டேட்டானுடைய ஆழா தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனா நீங்க வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அது பல விதத்துல எப்படி வந்து பெட்ரோலினுடைய தரமாகட்டும், மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், அல்லது அது எப்படி ஜிடிபியை இம்பேக்ட் பண்ணுது, அப்புறம் நம்மளுடைய கன்சம்ஷன் அதிகமாக குறைச்சலா, அந்த மாதிரி எல்லா விதமான ரொம்ப பேசிக் எக்கனாமிக் டேட்டால இருந்து நீங்க சொன்னது வந்து ரொம்ப எளிமையா இருந்துச்சு, எளிமையாவும் ஆழமாவும் இருந்தது. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்ததுக்கு. ஐ திங்க் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர். தேங்க்யூ. ரவீந்திரன் சார் கோச்சிங் போறாரு. இல்ல அவரையும் கோச்சிக்கிறாரு. இல்ல ஆக்சுவலா நீங்க சொன்னதுக்கு தேங்க்யூ. ஓரளவுக்கு எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அரசியல் ஆர்வம் இருக்கு, எக்கனாமிக்ஸ் ஆர்வம் இருக்கு. ஸோ அதனால எல்லாத்தையுமே கற்றுக்க ட்ரை பண்ணுவேன். எல்லாமே தெரியுமானா தெரியாது, பட் ஏதோ ஓரளவுக்கு பேச தெரியும். பட் நீங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாலிடிக்ஸ்ல ரொம்ப டீப்பா இருக்கிறவங்க. ஸோ அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஓகே. இப்போ
எரிசக்தி சம்பந்தமா நடத்துற இந்த மீட்டிங்ல எனக்கு 2-3 முறை மின்சாரம் போயிட்டதுனால நான் எரிசக்தி இல்லாம தான். ஒரு செகண்ட் நிதி. சார், எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீராம், டு மை நாலேஜ் there are more than 120 byproducts while we are refining the product, I mean petrol, right? கண்டிப்பா. Instead of that 120, just because this ethanol is mixed when the extraction of petrol comes, will these byproducts number will get reduced? இல்ல, இது இப்போ இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து வேற கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் சோர்ஸ் தான் உங்களுக்கு. No, there are இது two different sources. One is by crushing the sugarcane, இல்ல other vegetable, and the other one is agro product. Which one will be economical, whether it is agro product or sugarcane? அதான் அது வந்து ஒரு rice, wheat or from sugarcane, which one will be economical? அந்த அளவுக்கு நான் ஸ்டடி பண்ணல. எனக்கு தெரிஞ்ச sugarcane will be economical because it's a very established process. ஏற்கனவே இருக்கிற sugar mill வந்து ஈஸியா பண்ண முடியும். We don't have to do any modifications. And also உங்களுக்கு I think sugarcane yield compared to other agri products is higher. நான் அந்த எக்கனாமிக்ஸ் நான் கம்பேர் பண்ணதில்ல. ஸோ அதனால நான் இது பெட்டர்னு நான் சொல்ல விரும்பல. பட் ரொம்ப டிப்பிக்கல் வந்து சுகர் கேன்லேருந்து வருது. அண்ட் இப்போதைக்கு இருக்கிற ரேட்டு படி ஒரு பேரல் எத்தனால் வந்து அரௌண்ட் $55 to $60 வரும். ஸோ நீங்கள் இப்போ க்ரூட் ஆயில் வந்து $80 $100 இருக்குன்னா உங்களுக்கு இந்த E20 இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ க்ரூட் ஆயில் $40 போயிடுச்சுன்னா உங்களுக்கு E20 ஃபியூல் வந்து போடுறதுல உங்களுக்கு. ஸோ அதனால தான் பிரேசில் வந்து அவங்க பண்ணதில் வெற்றி. அவனுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூல் பண்ணாங்க. ஃப்ளெக்ஸ் ஃபியூல் பண்ணி ஏன்னா அவங்க 100% எத்தனால் போகும்போது அவங்க வந்து எத்தனால் டிபெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ நான் க்ரூட் ஆயில் டிபெண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 100% எத்தனால் போயிட்டு அவங்க எத்தனால் டிபெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் அவங்க பண்ண தப்பு. அதுக்கப்புறம் அதை அவங்க சரி பண்ணி இல்லை நான் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கிள் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போது விலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். ஸோ அவங்க சூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி திரும்ப ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். இது அவங்க 1990 இல்லை நீ எல்லாரும் எத்தனால் தான் போட்டாகணும் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிருக்காது. அவங்க எக்கனாமி இன்னும் அடிபட்டிருக்கும். My another question about Cuba. What about this petrol consumption and other thing? You are very nearby to Cuba. Cuba, I mean, Cuba எக்கனாமிக்ஸ் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இது விலைவாசி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் வேர்ல்டுலேயே நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ரொம்ப கம்மியான பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா வந்து இப்போது கிட்டத்தட்ட நம்ம இந்திய ரூபா கணக்குப்படி $3. அப்புறம் ரொம்ப கம்மியான நாடு எதுங்கன்னு பார்த்தீங்கன்னா லிபியா. அப்புறம் வந்து மிடில் ஈஸ்டில் கூட சவுதி அரேபியா கிடையாது, ஏதோ ஒரு கண்ட்ரி பார்த்தேன், கத்தாரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சில நாடுகளில் மட்டும்தான் இருக்கலாம். இல்லை, அப்புறமா ஞாபகம் எனக்கு. பட் கியூபா வந்து அது ஒரு தனி பிரச்சனை. அவங்க கியூபா கஷ்டப்படுறதுக்கு உண்டான ரீசன் வந்து இம்போசிஷன்ஸ்னால, உங்களுக்கு சாங்ஷன்ஸ்னால. எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து நீ ஓகே நீ Then what about Mexico? Mexico is doing all right. It's a very strong economy. Mexicoல again petrol and ethanol is concerned. I think it's very similar to US. Maybe E10 அந்த மாதிரி இருக்கும். And மற்றபடி எதுவும் sanction நிறைய regulations மற்றபடி. And also Mexico is a strong oil producing country. Mexicoல பிரச்சனை இந்தியா மாதிரி corruption அது இதுன்னு. மற்றபடி they are very they have good resources. பட் இன்னொரு டைமென்ஷனும் பார்க்கலாம் சார். அதாவது சுகுமார் சார் சொன்ன மாதிரி வேற வண்டிக்கு டேமேஜ், அப்புறம் ரேடியேட்டர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை பொதுவாக வாகனத்துக்கு ரொம்ப செலவாகும். அப்புறம் நீங்கள் இருசக்கர வாகனம் இன்னும் அதிகமாக டேமேஜ் ஆகும்னு சொல்கிறீங்க, ரப்பர் பேஸ்டு
இருக்கிறதுனால கார்ப்பரேட்ல அப்படி நல்லா சொன்னீங்க. அது அந்த மாதிரி பாதிப்புகளை தவிர்த்து இப்ப எத்தனால் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு இன்னொரு விதத்துல பார்த்தா இப்ப பிரேசிலுக்கு அடுத்தபடியா நம்ம தான் சுகர் பவுல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது வெஸ்டர்ன் இந்தியாவும் யூபியும் மோர் சுகர் கேன் ப்ரொடக்ஷன், அதுலேயும் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாட்டர் டைவர்சிட்டி, யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர், லேண்ட் யூஸ் ஃபார் சுகர் கேன் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அது எப்படி லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் தட்ஸ் அ பார்ட். இப்ப அக்ரிகல்ச்சர்ல வேஸ்டா போற அந்த சர்க்கரை எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற பை ப்ராடக்ட், அதாவது வேஸ்ட் பை ப்ராடக்ட் இவங்க எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அந்த மாநிலங்கள்ல அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கும், ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம்ல. அது வந்து லேபர் மைக்ரேஷனை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா, அந்த ஆங்கிள்லையும் பார்க்கலாம். அதாவது இது ஒரு பக்கம் வந்து வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது, வாகன ஓட்டிகளுக்கு அதை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய இழப்புகளை ஏற்படுத்துதுங்கிறது ஒரு பாயிண்ட். பட் அட் த சேம் டைம் அக்ரிகல்ச்சர் பேஸ்டு எக்கானமி இருக்கிற ஸ்டேட்ல அங்கிருந்து டெவலப்டு ஸ்டேட்டை நோக்கி அதிக மைக்ரேஷன் வருது, அதனால நிறைய பிரச்சனை வருது நம்மளுக்கு சவுத் இந்தியாவுக்கு அப்படின்னு எல்லாம் பாக்குறோம் நம்ம. ஆனா அது அங்கேயே வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகும் போது அவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமானும் நம்ம அதை ஆதரிச்சு பேசல நானு. பட் அந்த மாதிரி ஒரு இம்ப்ளிகேஷன், அது எந்த கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களுக்கு ஏதாவது தொழில் முனைப்புகள் அல்லது தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்குமா, இல்ல அப்படியே ஆனாலும் அதுல ஏதோ ஒரு பணக்காரன் தான் வந்து கோடிக்கணக்கில் பயன்பெறுவான், மக்கள் வந்து என்ன பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு பெசிமிஸ்டிக்காவும் நம்ம பேசலாம். பட் அதுதான் ஐ திங்க் என்ன கேட்டால் நீங்கள் ரெண்டாவது சொன்ன மாதிரி தான், எது நடந்தாலும் எவனோ ஒருத்தன் தான் பார்ப்பான். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஒரு சுகர் மில்லுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டன் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டிக்கும் ஒரு 15 டன் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டிக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி பண்ண மிஷின் சைஸ் தான் மாறும், இல்லை அந்த மில் சைஸ் மாறும். அதனால வந்து நம்பர் ஆஃப் லேபர்ஸ் மாறுமா, அந்த மாதிரி ப்ரொபோர்ஷனலாக மாறாது. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல மேபி 15 பேர் இருக்கலாம். ஐம் ஜஸ்ட் கெஸிங். ஸோ எக்ஸாக்டாக நான் ரிசர்ச் பண்ணதில்லை. பட் வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு அதிகமாகும், மேபி ஃபீல்டில் அதிகமாகலாம், பட் ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல அதிகமாகுமான்னு தெரியல. பட் கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் ரிசர்ச் பண்ணாம சொல்லுறது. ஏன்னா நார்த்ல வந்து வேற அக்ரிகல்ச்சரை தவிர வேற விதமான ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இல்லாதனாலதான் அவங்க வந்து சவுத்தை நோக்கி அதிகமா மைக்ரன்ஸ், லேபர் மைக்ரேஷன் நடக்குது இல்லைங்களா. அதனால நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளும் வருது. அப்படியெல்லாம் நம்ம சமூக சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து சில மேனுஃபேக்சரிங் இது அதிகமாக அவங்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வரப்போற நாட்கள்ல அந்த ஆங்கிள்லயும் நம்ம பார்க்கலாம். ஆனா if it is not labor intensive, only by increasing the size of the mechanization this is going to be developed அப்படின்னா then in the other angle also is collapsing. அதாவது கொஞ்சம் ஒரு considerable improvement மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் போயிடும் if it is only capital intensive, not labor intensive அப்படின்னா. Thank you. இப்போ எத்தனால் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பெட்ரோல் E20 பெட்ரோல் வருது, ரைட்? அப்போ நீங்க அந்த பெட்ரோலோட இந்த எத்தனால் மிக்ஸ் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த மெஷினரி எல்லாம் நீங்க அங்க மாத்தணுமா? இல்ல ஏன்னா ஆயில் ப்ரொடக்ஷன்ன்றது அவன் அந்த க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி மிட் ஸ்ட்ரீம்னு ஒரு கம்பெனி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அவங்க கையில் போயிட்ட பிறகு இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ ஒரு நிறைய கம்பெனி வந்து ப்ரொடியூஸும் பண்ணுவாங்க, ரிஃபைனும் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி கம்பெனிஸே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில் அவங்க கிட்ட தான் போகுன்றது கணக்கு கிடையாது.
அந்த ஆயில்ன்றது ஒரு கமாடிட்டி. அதை நீ ப்ரொடியூஸ் பண்ணி அதை நீங்கள் மார்க்கெட் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்லேருந்து திரும்ப அந்த டவுன் ஸ்ட்ரீம் செக்மெண்ட்டுக்கு போகும். அவன் தான் வந்து அந்த ரிஃபைனரி கொண்டு போயிட்டு அந்த எல்லா ரிஃபைனரிக்கும் எல்லா ஆயிலும் போக முடியாது. ஒவ்வொரு ரிஃபைனரியும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஆயில் ரிஃபைன் பண்ணுறதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது, கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹெவி ஆயில் ரிஃபைன் பண்ணுற ஒரு ரிஃபைனரியில் லைட் ஆயில் தர முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆயில் மேனுஃபேக்சரர் எத்தனால எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்ல, அதனால அவனுக்கு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஃபைன். சப்ஜெக்ட் அந்த மாதிரி சப்ஜெக்ட் இது. ஓகே. அப்போ நிகழ் CO2 வந்து நிறைய வெளியில வர கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இதுல. அப்படி இல்லையா? அது எல்பிஜி கேஸ் பாவிக்க அந்த ப்ரோபேன் பியூட்டேன் தானே அது பாவிக்கிறபடியா நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியில வர்ற மாதிரி இதுல அப்படி ஒரு சேதாரங்கள் இல்லையா? எல்லாத்துலயும் கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும். நீங்க அதுதான் ஒரு கம்பஷனோட. அது என்வாயன்மெண்ட்டுக்கு கூட பாதிப்பு இல்லையா? இல்ல. ஆனா இது வந்து நான் இங்க E10யும் E20யும் தான் கம்பேர் பண்றீங்க. ஸோ அதுதான் கம்பேரிசன். நான் இது வந்து எலக்ட்ரிக் காரையும் E20யும் கம்பேரிசன் கிடையாது. ஸோ வெறும் E10 E20யோட மட்டும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடுன்னு பார்த்தா ஓரளவுக்கு சேமாக தான் வரும். நான் சொன்னது கார்பன் மோனாக்சைடு. ஏன்னா வந்து எத்தனாலோட கம்பஷன் வந்து கம்ப்ளீட். ஸோ உங்களுக்கு இன்கம்ப்ளீட் கம்பஷன் வரும்போது தான் கார்பன் மோனாக்சைடு வரும், CO. இது வந்து பயோஃபியூல் மாதிரி ஆகுமா? அது என்னப்பா? இது வந்து பயோஃபியூல் மாதிரி தானே? பயோஃபியூல் மாதிரி தானே? வெறும் எத்தனால் மட்டும் எடுத்தா பயோஃபியூல். இதுல வந்து 20% மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு பயோஃபியூல்னு சொல்ல முடியாது. அதனால எமிஷன் வந்து கொஞ்சம் உனக்கு கம்மியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அவனுக்கு பயோஃபியூல் சொல்றதுக்கு காரணம் வந்து ஃபாசில் ஃபியூல் பயோஃபியூல் அந்த பட் எமிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இதுவும் எத்தனால்ன்றது அது ஹைட்ரோகார்பன். ஃபாசில் ஃபியூல்ல வந்து நிறைய உனக்கு எமிஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன் கம்பேர் டு இல்ல அப்படி இல்ல. இல்ல. சோ அதான் நீங்க 100% எத்தனாலோட கம்பேர் பண்ணா கூட எமிஷன் எப்படி மேபி கம்மியாகலாம். பட் நீங்க இது E10க்கும் E20க்கும் கம்பேர் பண்ணும்போது பெரிய வித்தியாசம் கிடையாது, கொஞ்சம் கம்மியாகும். ஸ்ரீகாந்த் நிறைய பேசிட்டு இருக்கோம் அதை பத்தி, E20 பத்தி. அது அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தனால ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கேள்வி கேட்போம். அப்படியா? அடுத்த மீட்டிங்ல என்ன ஜாயின் பண்ணி. ஓகே. சரி, நிகழ்வு நிறைவு கொண்டு வந்துருவோமா? வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? ஓகே, வெரி குட் ஸ்ரீராம். Thank you. நன்றி. ரொம்ப நன்றி. இந்த கூட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாருக்கும் வணக்கம், குட் நைட் எல்லாருக்கும். நீதிராஜன், குட் நைட். குட் நைட். Thank you sir. Thanks for inviting me to join the discussion.